துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நம் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏத்தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏத்தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே ஆமென் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பின் ஆண்டவரே, கர்த்தரின் வாழ்க்கையிலே கசப்பை அனுமதித்து விட்டார் என்று நகோமி புலம்பி தவித்தாள். என் வாழ்க்கை மாறாவாய் போய்விட்டது என்று சொல்லி புலம்பி அழுதாள். அவள் சுயத்திலே எடுத்த திட்டத்தின் மூலம் இழந்தது 3 உயிர்களை. நிர்கதியாய் நின்றவளுக்கு மாறாவை போல இருந்த அவள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற பாசமுள்ள ஒரு மரமாக அந்த ரூத் என்கிற மருமகள் அந்த நகோமியோடு கூட வந்தாளே. உன் தேவன் என் தேவன், நீர் எங்கு வாசம் பண்ணுகிறீரோ அங்குதான் நான் வாசம் பண்ணுவேன். உம்மை அடக்கம் பண்ற இடத்துல தான் என்னை அடக்கம் பண்ணணும். மரணமே அல்லாமல் உம்மையும் என்னையும் வேறொன்றும் பிரிக்க முடியாது. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை ஆராதனையிலே மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீரோடும் காயத்தோடும், காயங்கள் ஆறினாலும் சில தழும்புகளோடும், இதோ உம்முடைய சமூகத்திலே தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். அவருடைய கண்ணீருக்கு அருமருந்தாக கீலேயாத்தின் பிசின் தைலம் இயேசு கிறிஸ்து தாமே உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. நிற்கிற அடியான் பாவத்தை தண்ணீரை போல குடித்து அந்நீர் வெறுக்கத்தக்க ஒரு மனுஷனாய் அலைந்த போது என்னை பிடிக்க வேண்டிய விதத்திலே பிடித்து இதோ நிறுத்த வேண்டிய இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறீர் ஐயா. உம்முடைய அன்பை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர், குடும்பமாக இந்த ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து இந்த பரிசுத்தவான்களுடைய ஒளியிலே பங்கடையும்படி அடிமைக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். கர்த்தருக்குள்ளாக கீழே வேர் பற்றி
மேலே கனி கொடுக்க ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆராதனையிலே இடைபடுவீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல ஒரு ஆராதனையில் நம்மை ஆண்டவர் வழி நடத்தினார். ஜீவனுள்ள வார்த்தைகள் நம் இருதயத்தை இப்பொழுது ஊன்ற கட்டும் என்று விசுவாசத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரத்தில் 7வது வசனம் அநேக நேரங்களில் நாம் தியானித்திருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டபடினாலே, இந்த காலை ஆராதனையிலே அதை மறுபடியும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினபடினாலே அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 5:7 யாராவது வாசிக்கலாமா? ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். போதுங்க. இந்த காலை ஆராதனையிலே உங்கள் கவலைகளை விசாரிக்கிற இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். கவலை என்பது மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் கல்லறைக்கு போகிற வரைக்கும் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் பல போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல், நம்முடைய ஆவியில் வருகிற பலவிதமான எதிர்மறையான பாதகமான சூழ்நிலையை மேற்கொள்ள ஓவர் கம் பண்ண முடியாமல் எத்தனையோ கவலைகளினாலே ஆவிக்குள்ளே எவ்வளவோ நம்ம பலப்பட்டிருக்கோம். அவருடைய வசனம் நம்மளை புடமிட்டு, நம்மளை புதுப்பித்து, நம்மளை உணர்வுள்ளவர்களாக்கி உயிர்ப்பித்து தேவனுடைய சமூகத்திலே நம்மளை ஊன்ற கட்டி இருந்தாலும் பல எதிர்மறையான சூழ்நிலை நம்மளை தாக்குகிற போது எங்கிருந்து தான் வருமோ இந்த கவலை நம்மளை பற்றி பிடிக்கிறது. அது எந்த நிலையில் இருக்கிறவர்களையும் விட்டு வைப்பதில்லை, இன்க்ளூடிங் ஊழியக்காரங்களை அதிகமாக தாக்கும். இன்றைக்கு எங்கள் பணித்தளத்திலே இந்திய அருட்பணி இயக்கம் என்று சொல்லுகிற இந்த இயக்கத்திலே ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக ஊழியம் செய்து வருகிறேன். 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் ஏறக்குறைய 4650 வகையான மக்கள் கூட்டங்கள் இருக்கிற இந்தியாவிலே, 1652 மொழி பேசுகிற இந்த இந்தியாவிலே ஏறக்குறைய 237 மக்கள் கூட்டங்கள் நடுவிலே எங்கள் இந்திய அருட்பணி இயக்கம் அருட்பணியாளர்கள் ஏறக்குறைய 1060 அருட்பணியாளர்களை அனுப்பி இந்த ஊழியத்தை தேசம் எங்கும் நிறைவேற்றி வருகிறது. இந்த இயக்கத்தில் பலவிதமான பாதகமான நிலையிலும் கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த இயக்கத்தின் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். அப்பொழுது பல மிஷினரிகள் பணித்தளத்திலிருந்து எங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஜெப விண்ணப்பமாக. அப்படிப்பட்ட விண்ணப்ப நாட்களிலே அவங்க சொல்றது அப்படித்தான். பிள்ளைகள் இங்கே டோனாவூர் என்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் என்கிற இடத்துல பிள்ளைகள் படிக்கிறார்கள். என்ன வகுப்பு? எல்கேஜி யூகேஜி. அப்பொழுது அவர்கள் பிள்ளைகளை பார்க்க வருஷத்திலே ஒரு 20 நாள் லீவு கிடைக்கும் வருஷ கடைசியில். அந்த நாட்களில் அந்த பிள்ளைகளோட நேரம் செலவிட முடியும். மற்ற நாள் அவங்க பணித்தளத்தில் பலவிதமான மிருகங்களும் மிருகங்களை போன்ற மனிதர்களும் இருக்கிற இடத்துல நெருக்கடியான சூழ்நிலையில் ஊழியத்தை செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை அவர்கள் மிஷினரி பார்க்க வரும்போது, அந்த பிள்ளைகளை பார்த்து திரும்பும்போது அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் அம்மாவுடைய சேலை பிடித்து கதறி கொண்டிருக்கும். அங்கே இருக்கிற அந்த 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 மிஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் மிஸ்ஸு அந்த பிள்ளையை தன் பக்கம் இழுப்பார்கள். அந்த குழந்தை அந்த அந்த சேலையை பிடித்து கொண்டு அந்த பக்கம் போகும். தாய் அந்த பிள்ளையோட கையை பிடித்து அப்படியே இறுக்கமாக பிடித்து தாயோடைய உள்ளத்தில் உடையும் கண்ணீர் சொல். அந்த பிள்ளையுடைய கதறல் சத்தம் ஃபீல்டில் எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஐயா, திடீர்னு தூக்கத்தில் எழுந்து நிற்பேன். ஏன்னா பிள்ளையோட அழுகுரல், ஐயோ பிள்ளை எப்படி இருக்கிறாளோ. இப்படிப்பட்ட கவலைகள் மிஷினரிக்கு உண்டு. இப்படிப்பட்ட கவலையிலும் அவர்களுக்கு ஆறுதல் யார் தெரியுமா? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய முழங்கால். பணித்தளத்திலே மிஷினரிகள் தைரியமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், கவலைப்படாமல் ஊழியத்தை செய்யணும்னா, இது அருட்பணி தரிசனம் உள்ள சபை. இந்த சபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் அவங்களுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக திருச்சபை மக்கள் ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள், அதற்காக நன்றி. இப்படிப்பட்ட பாதகமான நிலையிலையும் எப்படியாகிலும் அந்த இருளிலுள்ள ஜனத்துக்கு பெரிய வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்து வருகிறார்கள், சுவிசேஷத்தை. எனக்கு ஒரு மிஷினரி சொன்னார், பணித்தளத்தில் போகும்போது, கூரை வீடு தான். அவர் எம்ஏ எம்பில்
எம்எட் முடிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு 4000 ரூபாய் சப்போர்ட்ல மிஷினரி ஊழியம் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் சம்பளம். அந்த 4000 ரூபாயை வாங்கி கொண்டு அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலே அந்த பணித்தளத்திலே அவங்க கணவரோடு ஊழியம் செய்கிறாங்க. கூரை செட்டு தான். திடீரென்று கண் விழித்து பார்க்கிறாள். தூக்கத்தில் எழும்பும்போது ஒரு 7-8 அடி நீளமுள்ள ஒரு பெரிய பாம்பு அந்த கூரையில் அப்படியே மேலே சுற்றி, இவர்கள் இங்கே இருக்கிற கணவன் மனைவி இங்கே இருக்க குட்டி குழந்தை, அவங்க பிறந்த குழந்தை நடுவில் படுக்கப்பட்டிருக்காங்க. பெரிய பாம்பு படம் எடுத்து நிற்கிறது. பனித்தளத்தில் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் மருத்துவமனை இருக்காதுங்க. அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தும் அவர்கள் கடினமான ஊழியத்தை செய்து வருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பாடினோமே, எல் ஷடாய், சர்வ வல்லவரை மட்டும்தான் சார்ந்திருக்க முடியும், அவராலே அன்றி மீட்பு ஒருவராரும் இல்லை என்று சொல்லி மக்களுக்கு சொல்லுகிற நாம் பயந்து போய் நம்ம இறங்கி கீழே வர முடியாது. நல்ல கவனிங்க தேவ மக்களே. அந்த மிஷினரி சொன்ன அவ்வளோ பெரிய பெரிய நாகப்பாம்பு அந்த கூரையில் மேல் நின்று, கூரை ரொம்ப பெரிய உயரமும் கிடையாது, சின்ன கூரை, தரை கிடையாது, குண்டும் குழியுமா மண் தரை தான். நம்மளை மாதிரி லெட்டின் பாத்ரூம் கிடையாது. ஒரு குழியை தோண்டி வச்சு அதில் தான் கல் மண்ணெலாம் போட்டிருப்பாங்க, அதில் தான் தண்ணி தேங்கும், அதில் தான் பாத்ரூம் போவாங்க. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மிஷினரிகள் அங்கே ஊழியம் செய்கிறாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இன்னும் வடகிழக்கு மாநிலங்களாகிய திரிபுரா, எதிர்மறையான நிறைய நெருக்கடிகள் மிஷினரிகளுக்கு உண்டு. அவர்கள் கவலைப்பட்டு கலங்குகிற போதெல்லாம் இங்கே இருக்கிற எங்களை போன்ற ஊழியர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற தைரியம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை விசாரிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. நேற்று பாஸ்டர் அழைப்பு மட்டும் இருந்தால் எங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்? அழைப்பு மட்டும் இருந்தால் எந்த பாதகமான நிலையிலையும் நம்ம ஊழியத்தை செய்யலான்னு இளம் ஊழியர்களுக்கு நாங்கள் சொல்லி வருகிறோம். அப்படி என்றால் கவலை ஊழியக்காரர்களுக்கு உண்டுங்க. நாங்கள் பாஸ்டரும் மனுஷன்தான், எவ்வளவோ பாடுகள் உண்டு. அப்போது ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பேதுரு சொல்லுகிறார், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா போன்ற பகுதியிலே சிதறி இருக்கிற 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவம், அந்த பெர்சிக்யூஷன்ல அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. ஊழியருடைய இருதயம், விசுவாசியுடைய இருதயம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த உடைந்து போன இருதயத்தை கட்டி எழுப்ப இங்கே பேதுரு சொல்லுகிறார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட அந்த அன்பின் அழைப்பினாலே, பரிசுத்த ஆவியானுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கிறபடினாலே உங்களை அழைத்தவர் முற்றுமுடிய ரட்சிப்பார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த மக்களை ஆற்றி தேற்றி, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துருங்க, சிலுவை நான் இங்கே இருப்பார், நம்முடைய சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பாஸ்டர் கடைசி ஆராதனை முடிக்கும் போது சில வேர்ட்ஸ் வந்தது. காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் தேவன் உடுத்தி வித்தால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்கள் சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்ட முடியாதே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால என்ன செஞ்சிட முடியும்? மார்த்தாலும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க, பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு போறாரு. ஆனா மார்த்தாள் மட்டும் உள்ளத்துல பலவிதமான கொந்தளிப்புகள், அப்படிதான் சொல்லணும். அதான் இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன செய்கிறாய்? கலங்குகிறாய். கவலை வரும்போது என்ன வந்துடும்? கலக்கம் வரும். கலக்கம் வந்துட்டு நாம சரியான முடிவை எடுக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கவலைப்பட்டு கலங்கின மார்த்தாளை ஆற்றி தேற்றினவர், உயிர்ப்பித்த ஆண்டவர் இந்த ஆராதனையிலே நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்க எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காதுங்க. சவுல் என்கிற மனுஷன், அவங்க அப்பா பேர் கீசுவின் குமாரன் என்று போட்டு கீசு, அவனுக்கு கழுதை தொலைஞ்சு போச்சு. கழுதையை தேடி அலைகிறான். யாரு? சவுல். அவன் மகன் பேர் சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜா. கழுதையை தேடி ஊரெல்லாம் அலைகிறான். ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இஸ்ரவேல் தேசத்தை உருவ கடந்து விட்டான். ஆனால் கழுதை கிடைக்கல. கழுதை போனா போகுது அப்படின்னு அவனால் விட முடியல. நம்ம சில நேரம் நினைஞ்சிருவோம், கழுதை போனா போகுதுன்னு சில காரியத்தை விட்டுருவோம். இவர் கழுதையை விடலை. அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுதான், எப்பா நம்ம ஊரை பார்த்து போவோம்,
கழுதையோட கவலையை விட உங்க அப்பா நம்மளை பத்தி இணைஞ்சிருவாரு, கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஆயா ஊரை பார்த்து போவோம். கிறிஸ்துக்குள் அன்பான கழுதை கிடைச்சதா இல்லையா? கழுதை கிடைச்சதா இல்லையாங்க? கிடைச்சது. கழுதையும் கிடைச்சது. கழுதையை தேடி போனவங்க ராஜாவுடைய பதவியும் கிடைச்சது. அல்லேலூயா. ஆமா, கழுதையை தேடி அலையிற நம்மளைத்தான், கழுதைக்கு பின்னால் அலைஞ்சிருந்த அல்போன்சத்தான் ஒரு நாள் ஆண்டவர் தேடி வந்தார், தொட்டு தூக்கினார், ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கு முன்பாக நம்மளை அமர செய்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அன்பான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் இந்த காலைவெளியிலே நம்மோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்றேன் மகளே, நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 32:8 நம் உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டிய வார்த்தை. அவர் எனக்கு போதிப்பார் ஐயா, அந்த போதகர் இருக்கிறவரை எனக்கு என்ன வேலை, அவர் என்னை விசாரிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி இந்த பேதுரு புஸ்தகத்திலே நாம் படித்தோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம். யோவான் 5வது அதிகாரம். இது நம்ம பல நேரங்களில் கேள்விப்பட்ட வசனங்களா இருக்கலாம். 5:5 38 வருஷம். யோவான் சுவிசேஷம் 5:5 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நம் மனைவினர் தியானிச்சிருக்கலாம். 6ஆம் வசனத்தில் ஒரு 3 காரியங்களை நான் சொல்லட்டும். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அவர் காண்கிற தேவன். அவர் பேர் எல்ரோகி. அல்லேலூயா. அவர் பேர் என்ன? அவர் ஒரு கண்ணும் நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கிற போது, நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து போகிற போது, மனுஷர்கள் நம் தலையில் மேல் ஏறி போகும்போது ஒரு கண்ணும் காணாமல் இருக்கலாம். ஆனால் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று நம்முடைய விசுவாசத்தை ஆபிரகாம் சொன்னாரே, அந்த யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம் பிள்ளைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தை தெளிவாய், திட்டமாய், திருஷ்டாந்தமாய் அவர் ஒரு ஓவியம் போல வரைந்து அவர் என் மேல் கண்ணை வைத்து என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆகார் சொன்னா, வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிற போது, நீர் என்னை அழுதது என்னமோ பிள்ளைதான். பிள்ளையின் அழுகுரல் சத்தத்தை கேட்டாரா இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிள்ளையின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் இறங்கி வந்தார். வனாந்தரத்திலே ஆகாரின் கண்ணீரை கண்டவர் நம்மையும் கண்டார். என்னை ஒரு நாளிலே கண்டார். பாவத்தை தண்ணீரை போல குடித்தேன் என்று சொன்னேனே, அப்படி கிடந்த என்னை ஒரு நாளிலே அவர் கண்கள் கண்டது. அப்படியே புறா கண்கள், பரிசுத்த கண்கள் என்னை கண்டது. அசுத்தத்திலும் அருவருப்பிலும் துன்மார்க்கத்திலும் துராகிரதத்திலும் உழன்று கிடந்த என்னை. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே பரியாசக்கார உட்கார இடத்துலையும் இந்த 3ஐயும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நாளில் என்னை ஆண்டவர் சந்திக்க வேண்டிய விதத்திலே சந்தித்தார். சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி, கொடுக்கறத கொடுத்தானே ஆண்டவர்கிட்ட வருவோம். உண்மைதானுங்க? ஆமாம். அப்போ ஆண்டவர் சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்தித்தார். அந்த வியாதியின் உக்கிரம் என் சரீரத்தில் ரத்தத்தை முழுவதுமாக இழந்து மரணத்துக்கு ஏதுவாக கிடந்த நாட்கள், வாலிப நாட்கள். மோகன் சி லாசர் அண்ணன் அவர்கள் 4 மாவடியிலிருந்து எங்கள் ஊருக்கு பாஸ்டிங் பிரேயர் ஒன்று நடத்துறதுக்காக வந்தார். வக்கீல் தெருவில் நந்தினி மகாலில் ஏறக்குறைய 5000-6000 பேர் கூடியிருக்கிற இடத்துல நானும் போய் நின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த வியாதியின் கொடூரத்தை எண்ணி ஆண்டவர்கிட்ட அழுதேன். என் பாவத்தின் மூலம் தான் அந்த வியாதின்னு சொல்லுகிறதை நான் உணர்ந்தேன். என் பாவத்தை நான் அந்த இடத்துல அறிக்கை செய்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்றைக்கு அண்ணன் சொன்னார், இங்கே ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, பேர் அல்போன்ஸ்.
அவர் 10 வருடத்திற்கு மேலே இந்த வியாதியில் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கு அவரை தொடுகிறார் என்றார். அல்லேலூயா. அவர் சொன்ன மாத்திரத்தில் என் சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கினது நான் மெய்யாகவே உணர்ந்தேன். அந்த நாளிலே என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்துருக்காரா அப்படின்னாரு. அதை நான் உணர்றேன். எப்படி உணர்றீங்க? நீங்கள் என் பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னுடைய வியாதி எத்தனை வருஷம் என்பதும் என்னுடைய வியாதி என்ன என்பதையும் சரியாய் நீங்கள் சொல்லும்போது என் சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கினது நான் உணர்ந்தேன் என்று. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னாரு. ஐயா, உடம்பு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். 2004 ஏப்ரல் 16 அந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார், பெயர் சொல்லி அழைத்தார். அன்றைக்கு அந்த அண்ணன் சொன்னார், சரி ஆண்டவர் உங்களை சுகமாக்கியிருக்காருன்னு நம்புறீங்களா? ஆமாம். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்வேன், ஆண்டோடைய ஊழியத்தை செய்வேன். அல்லேலூயா. அன்றைக்கு என் வாழ்க்கை ஆண்டவர் கருத்திலே கொடுத்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2004 ஏப்ரல் 16, இன்னைக்கு 2026 8வது மாதம் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதிக்காக 10 ரூபாய்க்கு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கினதாய் சரித்திரமில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்துவத்தை குறித்து அசதியாயிராதவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். நம்புகிறவங்க மட்டும் கைத்தட்டி கத்துக்கு நன்றி சொல்லலாமா? அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். அவர் அன்றைக்கு அந்த கூட்டத்தில், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற கூட்டத்தில் என்னை அவர் கண்கள் கண்டது. அதைத்தான் உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். அவர் காண்கிற தேவன். ஐயா, இந்த 38 வருடமா கிடக்கான ஐயா இந்த மனுஷன், அப்படியே பாய் பிஞ்சு போயிருக்கலாம், அவருடைய படுக்கை என்ன நிலைமையிலிருந்து அவன் பக்கத்தில் மனுஷன் போக முடியாதுங்க. நாட்டம். ஒரு 2 வேளை நம்ம குளிக்கணுங்க. ஒரு நாள் எத்தனை வேளை குளிக்கணும்? 2 வேளை குளிக்கணும். திருப்பூரில் அடிக்கிற வேலுக்கு 3 வேளை கூட குளிக்கணும். இல்லைன்னா நம்ம சரீரம் நமக்கு என்ன செய்யும்? 38 வருடங்க. என்ன சகோதரனே, சகோதரியே, அவனுக்கு அப்பா இருந்திருக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம், அண்ணன் தம்பி இருந்திருக்கலாம். ஒரு கண்ணு காணலான்னு இயேசுவின் கண்கள் அவனை கண்டது. அல்லேலூயா. அந்த இயேசுடைய கண்கள் உங்களை ஒவ்வொருத்தரையும் கண்டதுனால தான் இந்த ஆலயத்துக்கு நீங்க விசேஷமா வேறு பிரிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பு பரிசுத்தத்துக்கான அழைப்பு, உங்கள் அழைப்பு பிரதிஷ்டைக்கான அழைப்பு. அல்லேலூயா. ஆமாம், சும்மா ஒன்று வரலங்க. அவர் கண்ணு என்னை கண்டதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய இரக்கமுள்ள கண்கள் இந்த நீசனை, இந்த துன்மார்க்கனை ஒரு நாளிலே கண்டதுங்க. அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். காண்கிற தேவன். அந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குது. அவன் எவ்வளவு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. என்னங்க இருக்கு? அறிந்து. அவர் நம்மை காண்கிற தேவன் மட்டும் இல்லைங்க, நம் பிரச்சனையை அறிஞ்சிருக்கிற ஒரு ஆண்டவர். நம்ம பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லுங்க, நல்லா கேட்டுட்டு இன்னொருத்திட்ட போய் அதை குறையா சொல்லி, வேதத்தில் நடு பக்கம் சொல்லுது, நடு வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்? அவன் நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் தானே, அவன் மண் தானே. அவன்கிட்ட சொல்றதுனால ஒன்றும் நடக்காதுங்க. இந்த ஆலயத்தில் வந்து இந்த பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்க, கம்பீரமாக அறுத்திருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் அறுத்தவங்க சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை அறுவடை செய்தவர்கள். ஹல்லேலூயா. அன்னாளுடைய கண்ணீரை அன்றைக்கு கண்ட ஆண்டவர் என் கண்ணீரை அந்த ரோட்ல கண்டார், அந்த கூட்டத்தில் கண்டார். கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். நம் பிரச்சனையை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். அங்கே 3வது ஒரு காரியம் போட்டிருக்குது. அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று அவனை கேட்டார். அப்படின்னா விசாரிச்சார்னு அர்த்தம். என்ன செஞ்சார்னு அர்த்தம்? கேட்கிறார். நல்லா கவனிங்க தெய்வ மக்களே. ஒரு கண்ணும் காணாத போது இவனை கண்ட ஆண்டவர், அவன் பிரச்சனையை அறிந்திருந்த ஆண்டவர் அவனை விசாரித்தார். அதனால தான் பேதுரு அப்படி சொல்றார், அவர் உங்களை விசாரி. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள், வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய்,
வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. விடுதலை செய்கிற ஆண்டவர், காண்கிற ஆண்டவர், என் பிரச்சனை அறிந்திருக்கிற ஆண்டவர், என்னை விசாரிக்கிற ஆண்டவர், எனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையில் உயர்த்தி சொல்ல முடியுமா? என்னை காண்கிற ஆண்டவர், என் பிரச்சனையை அறிந்திருக்கிற ஆண்டவர், என்னை விசாரிக்கிற ஆண்டவர், எனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி கத்திரி மேம்படுத்துமா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை எங்களுக்கு ஏற்படுகிறது இல்லை ஆண்டவரே. தேவனிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீர். அந்த போக்கை உண்டாக்கினவர் சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினவர், என் பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டவர், என் அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டவர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பை சிலுவையிலே சுமந்தவர். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த ஆராதனையிலே தைரியமாய் நாங்கள் புறப்பட்டு போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த போதவருக்காக ஆண்டவரே, திருச்செங்கோடு தெய்வ மக்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாக உம்முடைய திருவுள சித்தத்துக்கு எங்கள் ஊழியத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கவலை இனி வேண்டாம், கண்ணீர் இனி வேண்டாம் என்று சொல்லி எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.